நீங்களும் எப்படி நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் நிறைய நாள் நினச்சிருக்கேன், ஒரே நாளில் நம்ம வந்து முன்னேற முடியாது, ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக முன்னேறலாம். அது உண்மைதான். நம்ம ஒரு நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு நாளைக்கே நமக்கு அவுட்புட் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் சில பேருக்கு லக்கும் இருக்கலாம், லக் இருந்தால் மேபி கிடைக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம வந்து பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதில் நிறைய நேரம் நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும், எந்த ஒரு அவுட்புட்டுமே கிடைக்கலன்னு இருக்கும், ஃபெயிலியர் ஆகிட்டோமேன்னு இருக்கும், நிறைய லாஸ் ஆகிட்டோமேன்னு இருக்கும். ஆனால் அதையே இன்னும் நம்ம வந்து ஃபெயிலியர்லாம் மாற்றி இனிமேல் இதை எப்படி சக்ஸஸாக கொண்டு போகலாம், என்ன சேஞ்ச் பண்ணோம், என்ன இம்ப்ரூவ் பண்ணோம், இன்னும் இதை பெஸ்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அதையே ட்ரை பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் நான் வேறு யாரையுமே சொல்ல, நான் என்னத்தான் சொல்கிறேன். கொரோனா நேரத்தில் நான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த நேரத்தில் எனக்கு யூடியூப்பில் ஜஸ்ட் வீடியோ எடிட் மட்டும் தான் பண்ணி போட தெரியும். அதை மக்கள் எல்லாரும் பார்க்கணும்னா அதை எப்படி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எதுவுமே தெரியாது. ஆனால் டெய்லி வீடியோ போடுவேன், வீக்லி கரெக்டாக டைம் செட் பண்ணி அந்த டைமுக்கு வீடியோ போட்டுருவேன். என்னோட தாட் எப்படின்னா, வீடியோ போட்டால் நமக்கு வியூவர்ஸ் வருவாங்க, எல்லாருமே வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க, கொஞ்சம் நாளில் நமக்கு காசு கிடைக்கும், இவ்வளோ தான் தெரியும். அந்த நேரத்தில் யூடியூபோட அல்காரிதம்னா என்னன்னு தெரியாது, அதில் கூடிய டேக்னா என்ன தெரியாது, ஹேஷ்டேக்னா என்ன தெரியாது, நிறைய பேருக்கு ரீச் ஆகணும், அதில் தம்ப்நெயில்லாம் எப்படி நம்ம வைக்கணும், இது எதுவுமே தெரியாது. ஆனால் இப்போ நான் அதெல்லாம் கற்றுக்கிட்டேன், நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு சேனல் எனக்கு வந்து ஃபெயிலியராக தான் போச்சு. ஆனால் இப்போ வந்து நான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு அதை என்ன நானே சரி பண்ணிவிட்டு அதையே திருப்பி பண்ணிகிட்டே இருந்தேன். மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டே நிறைய பேர் வீட்டில் இருந்து டெய்லரிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ அவங்களுக்கு டெய்லரிங்கை நம்ம சொல்லிக் கொடுக்கலாம், அதுவும் ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுத்தோன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்க அது மூலமாக யூஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் தான் நம்மளோட ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸஸ். எங்களுக்கு தெரிஞ்சதா உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லி போட்ட ஒரே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான். அதை பார்த்துட்டு வந்தவங்க தான் நீங்கள் எல்லாருமே. நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் கூட பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது எல்லாருமே என்கிட்ட கால் பண்ணி பேசும்போது சொல்லியிருக்காங்க, நான் நிறைய நாளாகவே ஃபாலோ பண்ணாமல் பார்த்துருக்கேன், இப்போ தான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. ஸோ நான் உங்களுக்கு இதுலேருந்து என்ன லெசன் நான் சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறீங்கன்னா பெஸ்ட்டாக பண்ணுங்கள், உங்களால் எந்த அளவுக்கு நல்லா பண்ண முடியுமோ பண்ணுங்கள். அதுலேருந்து உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கலாம், என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து கரெக்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அப்படியே கரெக்ட் பண்ணாமலே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கே ஒரு வெறுப்பு வந்துடும், நம்ம மட்டும் எல்லாம் பண்ணுறோம், நமக்கு மட்டும் ஒன்றுமே கிடைக்கல, மற்றவங்களாம் பண்ணுறாங்க, மேலே போயிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ லைஃப்பில் சேஞ்ச் பண்ண வேண்டியதை சேஞ்ச் பண்ணுங்கள், கரெக்ட் பண்ண வேண்டியதை கரெக்ட் பண்ணுங்கள். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். வந்து செய்கிற விஷயத்த உண்மையாக நல்லா பண்ணணும், உண்மையாக பண்ணணும். அதே நேரத்தில் அது வந்து நம்ம வந்து பண்ணிகிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக அதனோட பலனை நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியும். நம்மளோட இன்ஸ்டா கூட எடுத்துகிட்டோம், இப்போ 30K எடுத்திருக்கோம். நான் அதை கூட அப்படி தான் பார்க்குறேன். இதை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணாமலே இருந்திருந்தேன்னா, அதில் தொடங்காமலே இருந்ததுன்னா இன்றைக்கி இப்படி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, நான் இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் தொடங்கினதுனால மட்டும்தான் இன்றைக்கி வந்து என்ன உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை சொல்லி தந்துட்டுருக்கேன். ஸோ நீங்களும் லைஃப்பில் ஏதாவது சக்ஸஸ் ஆகணும், சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு தொடங்கலாம், எனக்கு இந்த வசதியெல்லாம் இருந்தால் தொடங்க அப்படின்லாம் நினைக்காங்க. இருக்கிறத வச்சு தொடங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும். உங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணுங்கள், போக போக வழி தானாகவே வரும், எப்படி பண்ணணுங்கிற ஒரு ப்ரொசீஜர் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எதுவுமே ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சதை ஸ்டார்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லபடியாக எல்லாமே நடக்கும். நீங்களும் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்களையும் விஷ் பண்ணுறேன்.